போதுமாயா? இன்னும் கொஞ்சம் ஊற்று, இத்தனை மாதம். போதும். சரியாயா? போதும். தூங்கி எழுந்திரிச்சு டீ காஃபி குடிக்கிறோம். எங்கனாலும் போய்க்கு வந்தால் குடிக்கிறோம். பள்ளிக்கூடம் விட்டு வந்தது டீ காஃபி வச்சு கொடுக்குறாங்க. நைட்டில் ஒரு தடவை வைக்கிறாங்க. இத்தனை தடவை டீ காஃபி நம்ம குடிக்கிறோம். இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஒரு 4 மூணு பிள்ளைகளுக்கு போட்டு ஆற்றி கொடுத்தா நல்ல வலுவு. கேரட்டு பிடிக்காத குழந்தைங்க, கேரட்டு திங்க மாட்டேங்கிற குழந்தைங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா சேர்த்துக்குவாங்க. பருப்பில் கேரட்டு போட்டால் கூட எடுத்து ஓரம் கட்டிடுறாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா ருசியாக இருக்கும். சரி வாங்க, அடுப்பத்தை வச்சாச்சு. சட்டி அடுப்பு மேலே வச்சுக்கலாம். ஒரு சொம்பு தண்ணி மூடி வைக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கிட்டு கேரட்டை மேல் தோசை இப்படி இந்த மாதிரி சொரண்டிக்கணும். மேங்கோ மேங்கோ இட்ட மேல் மேங்கோ 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 அப்போ இந்த மாதிரி சொரண்டிக்கணும். இப்போ தண்ணியெல்லாம் சாமி கழுவலாம். வைக்கண்ணே கண்ணே தண்ணி தோடியா. இதே மாதிரி எல்லாத்தையும் சொன்னிக்கணும். அதுக்குள்ள நான் இட்டு வந்துட்டேன். அதுக்குள்ள ஐயோ முள்ளு பாய் முள்ளு மழை பாடியோ. கண்ணே போய் கடலக்காய் வாங்கிட்டு அம்மாக்கிட்ட தொலைக்கலாம். அப்படியே மரம் இவ்வளோ ரச்சனமாக அடிச்சு வச்சுக்கிறீங்க போங்க. சரி வை வை எங்கப்பா ஆச்சுங்கிற மாதிரில இந்த மரம் எத்தனை போட்டு துடைக்க மாட்டீங்க. இது பெரிய கப்பு பெரிய கப்பு கடிக்குது. தண்ணி காஞ்சி போச்சான்னு பார்க்கலாம். நல்லா தண்ணி கொதிக்குது. இதுக்கு மேலே கேரட் அரிஞ்சு போட்டுக்கலாம். இப்படி கண்டமாக அரிஞ்சிக்கலாம். இதுக்கு மேலே கேரட்டை போட்டுக்கலாம். கப்பு கடலக்கொட்டை, ஒரு 5 முந்திரி பருப்பு, 8 பாதாம் பருப்பு. கண்ணே ஏலக்காய் எடுத்தா. 2 ஏலக்காய் மூடி வைக்கலாம். நல்லா வேகட்டு. காலில் போட்டு அடுப்பு மேலே போட்டு
10 நிமிஷம் ஆச்சு, வெந்து போச்சான்னு பார்க்கலாம். வெந்துருச்சாயா? வந்துருச்சா? ஆ சரி போதும். இந்த அளவுக்கு வந்தால் போதும், இறக்கலாம். நோட்டை கொய்க்கைன்னு போயிடும். ஆமாம், இதுக்கு மேலே விட்டால் கொய்க்காயின்னு போயிடும். தண்ணி வடிச்சிக்கலாம். அதை எடுத்து போடு. கொட்டி ஆட்டிக்கலாம். பாதாம் பருப்பை தொளிச்சு எடுத்துக்கலாம். ஆட்டி எடுத்துக்கலாம். எதுக்கு நெல் இருக்குதுன்னு பார்க்கலாம். இருத்து வச்ச தண்ணி ஊற்றி ஆட்டிக்கலாம். மொல்லமாட்டு நல்லா நெவுன்னு மஞ்சிக்கிடுச்சு. இதுக்கு மேலே வலிச்சு எடுத்துக்கலாம். கழுகண்ணே, கண்ணே அடுப்பத்தையே நான் வலிச்சிட்டு வரேன். ஆட்டிட்டு வந்தாச்சு, அடுப்பத்தை வச்சாச்சு. சட்டி அடுப்பு மேலே வச்சுக்கலாம். நீங்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பால் ஊற்றிக்கிங்க. நான் வந்து எங்கள் குடும்பத்துக்கு 6 டம்ளர் பால் வைக்கிறேன். நீங்கள் குடும்பத்துக்கு தக்கன வச்சுக்கோங்க. நல்லா தண்ணி தெளித்து பால் நல்லா கொதித்து வேகணும். தண்ணி தெளிக்கணும். இப்படி தண்ணி தெளிச்சா பால் நல்லா கொதித்து வேக வேணும். கொதிக்குது பாரு பால். இந்த அளவு கொதிக்கணும். பாப்பா அந்த வரலத்துக்கு நான் இனிப்புக்கு குண்டு வெல்லம் போடுறேன். நீங்கள் வேணுங்கிறது போட்டுக்கோங்க. அஸ்கா சக்கரை போடலாம், நாட்டு சக்கரை போடலாம், கருப்பட்டி கூட போடலாம். நான் குண்டு வெல்லம் போடுறேன். 1 கப்பு போடுறேன். உங்களுக்கு இனிப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. வெல்லம் நல்லா கரையிட்டு ஒரு அளவு சாதா சூடாயா. சரியா? கரைஞ்சிக்கிச்சேன்னு பாரு, உள்ளே இருக்குதானே. நல்லா வேகிட்டு நல்லா வெல்லம் கரைஞ்சிக்கிடுச்சு. நல்லா கொதிச்சு வேகுது. இறக்கலாம். இறக்கி வச்சாச்சு. இதுக்கு மேலே ஆட்டி வச்ச கேரட்டை போட்டுக்கலாம். 1 டம்ளர் பாலுக்கு ஒரு மூணு கேரட்டு. 2 3 4 5 இதுக்கு மேலே ஆட்டி எடுத்துக்கலாம்.
கேரட்டு பால் ரெடி, வாங்க சாப்பிடலாம். கொண்டாமா. இந்தாண்ணே குட்டிமே பிடிச்சிக்கோ. இந்தாண்ணே கை கழுவிட்டு வரணும். போய் கழுவிட்டியா தம்பி? இந்த சாமி உங்களுக்கு ஆத்தி இருந்தா எங்களுக்கு கலாச்சி. குட்டி மேலுக்கு ஆத்தி கொடுக்கலாம். சாமி அப்புறம் எடுத்து ஊற்றிக்க. ஆத்தி என்ன இருக்குது? ஐயா கேரட் பால் சூப்பராக இருக்குதாயா? தம்பி உனக்கு? கேரட் பால் சூப்பராக இருக்குதாயா? குட்டி உனக்கு? அடியே தங்கம் உனக்குதான் சூப்பர், நல்ல மணியாட்டம் பேசுகிறா. ஏக்கண்ணே உனக்கு அப்படி இது? கேரட் பால் சூப்பராக இருக்குதுமா, அருமையாக இருக்குது. கேரட் பால் நான் சாப்பிட்றேன், நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். கேரட் பால் நல்ல மணமாக வாசனையாக இருக்குது, நல்ல வாசனையாக இருக்குது. சாப்பிடாது முன்னே வாசனை நல்லா கும்முன்னு இருக்குது. கேரட் பால் சூப்பராக இருக்குது, நல்ல வாசனையாக இருக்குது, நல்ல தித்துப்பா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. கேரட்டு சாப்பிடாதே கூட இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, அவ்வளோ ஒரு ஆரோக்கியம். இந்த மாதிரி செஞ்சு புருஷனை வச்சுக்கிட்டிங்கன்னா கண்ணாடி பாட்டில் போட்டு காலையிலையும் போட்டு கொடுக்கலாம், பொழுதாகவும் போட்டு கொடுக்கலாம். ஒரு டம்ளர் பால் ஊற்றி ஒரு பூணு போட்டு அதுக்கு தக்கன கொஞ்சம் சக்கரை போட்டு ஆற்றி கொடுத்தீங்கன்னா பிள்ளை நல்லா விரும்பி சாப்பிடும், உடம்புக்கு நல்ல வலுவும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடு பார்த்து சொல்லுங்க. இன்னொரு டம்ளர் போய் கழுவிட்டேன்.